ஷேய் நந்தி எல்லாம் கேளப்பா. ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணும் எல்லாத்துலேயுமே தப்பு கணக்கு தான் இருக்குது. எல்லாம் தப்பு கணக்கு, தப்பாக செய்திய. தமிழ்நாட்டில் நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோட்டார் பூரா கவனமாக பார்க்கணும், கவனமாக கேள்வி கேட்கணும். கடவுள் உட்கார்ந்துருக்கார் பூமியில். அவர் உட்கார்ந்துருக்காருன்னா சட்டப்படியாக தான் வாரார். ஏன்னா 2 பேரும் மன்னர் ஆட்சியில் ஆண்டான். அந்த மன்னர் ஆட்சி ஆண்ட கணக்கு டெல்லி வரைக்கும் பிடிப்பான். டெல்லி வரைக்கும் கட்சி கொடியை தூக்குறவன் பூரா பிடிப்பான். புரியுதா இல்லையா? புரிஞ்சுக்கோ. அவர் பூமியில் உட்காந்துருக்கார், குடும்பத்தோடு உட்காந்துருக்கார் கைலாசத்தில். அவருக்கு மேலே தீபத்தை ஏற்றலாமா? ஏற்றக்கூடாது. இதே பூரா பாத்தியா 5 வருஷம் ஆண்டு காலமாக நடந்து இன்னும் ஒரு வெள்ளை அடிப்பு அடிக்கலை. எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு, எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? எங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம். கடவுள் குடும்பம் கண்ணீர் வடிக்கி அவர் பூமியில் உட்காந்துட்டான். அந்த ஒரு சந்தோஷமாக இருக்கார் கடவுள். ஐயா கைலாசத்தில் குடும்பத்தோடு உட்காந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். பொண்டாட்டி பிள்ளையோடு நாங்கள் உட்காந்துருக்கேன் பூமியில், எனக்கு பெரிய மிக்க மகிழ்ச்சி, மிக்க சந்தோஷமாக நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சந்தோஷமாக இருக்கார். ஆனால் கைலாசத்தில் பார்த்தியா 5 வருஷம் 6வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வெள்ளையடிப்பு இல்லை, ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் எவ்வளோ கணக்கு வழக்கு நீதிமன்ற கோர்ட்டில் ஏற்றிக்கிட்டு இருக்காரு. சட்டப்படி அதை முடிச்சுத்தேன், கிளியர் பண்ணித்தேன், சுத்தம் பண்ணணும் பிள்ளைகிட்ட. அந்த ஒரு மனசில் 2 பிள்ளைகளும், பொம்பளை பிள்ளைக்கும் இளைய பையனுக்கும் அந்த மனசில் ஓடிக்கொண்டே இருக்குது. புரியுதா இல்லையா? நாகராஜன் எப்பயுமே தகப்பனுக்கு உச்சியில் கொடை பிடிச்சி உட்காந்துருக்கான். அது தீபம் ஏற்றக்கூடாதுப்பா. சட்டப்படியாக நீதிமன்றத்தில் மதுரையில் கொடுக்கக்கூடாது. புரியுதா இல்லையா? உட்கார்ந்துருக்காரு. இவருக்கு தலைக்கு மேலே போய் தீபத்தை ஏற்றலாமா? ஒரு மன்னராட்சி ஆண்டவனை போய் ஏற்றலாமா சொல்லு? இவன் மானிடப்பே ஆடிக்கிட்டே தான் இருப்பான். ஆட்டத்தில் இருப்பான். புரியுதா? அதே மாதிரி இராணுவமும் முப்படை வானரப்படை அவர் உள்ளே ஏற்றித்தான் வெளியே கொண்டு வருவார். அதுதான் கணக்கு. அவருடைய சட்டப்படியாக வராரு. நீதிமன்ற கோர்ட்டில் சட்டப்படியாக வரார். தப்பு செஞ்சவனுக்கு உள்ளே ஏற்றி வராரு, ஏற்றி கொடுத்து வரார். இப்போ பத்திரப்பதிவு எப்படி போடுதான் உனக்கு புரியுதா இல்லையா? நீ படிச்சிருக்க. ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணு வழக்கறிஞர், புரிஞ்சுக்கோ. வெளியில் கோர்ட்டு மாதிரி வச்சுருக்கான். எது? பத்திரப்பதிவு. இது எவ்வளோ பெரிய தப்பு. அதுக்கு தான் சொல்லுதார்ல, நான் செக் பண்ணோம்னா 75% உள்ளே போயிடுவான், 25% விவசாயம் பண்ணதை வந்து தப்பிப்பான். புரியுதா இல்லையா? அதுக்கு தான் இந்த கணக்கை போடுதார். இப்போ நீதிமன்றம் மாதிரி வெளியில் பத்திரம் பதிஞ்சு போட்டு கொடுத்து சீலை குத்தி கொடுக்கான். இது எவ்வளோ பெரிய தப்பு. இதை கண்டுபிடிச்சியா நீ? நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞரும் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணு தப்பிச்சியா? தப்பு கணக்கை பார்த்தியா இல்லையா? தப்பிச்சியா இல்லை? தப்பு செஞ்ச கணக்கை பார்த்தியா இல்லையான்னு கேட்கார். இவன் வெளியே தப்பு செய்தான். அப்போ நீதிமன்ற கோர்ட்டை அவமதிக்கான். கோர்ட்டு மாதிரி வெளியில் உட்கார வச்சு அரசியல்வாதி நடத்திட்டானா இல்லையா? வெளியில் நடத்திட்டான்ப்பா. நந்தி கணக்கு போடுதேன். வெளியில் கோர்ட்டு மாதிரி நடத்துதான். அப்போ பத்திரப்பதிவு பூரா மானிடப்பே அங்கே போய் உழுது கப்புன்னு அந்த பேப்பரை வச்சு, பேப்பர் பணத்தை வச்சு உழுந்து அந்த பேப்பரை வச்சு அரசியல்வாதி சம்பாத்தியம் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கான் மேலே. அப்படியே அந்த பேப்பரை வச்சு அழிக்கான். புரியுதா இல்லையா? அதுதான் கணக்கு. வழக்கறிஞர் யார் தெரியுமா? வெளியில் நீதிமன்றம் வந்து பத்திரப்பதிவு சீலை குத்தி கொடுக்கான். இன்ன இடம்னு. அந்த இடத்துல அவன் என்ன செய்தான்னு பார்த்தானா இல்லையா? பார்க்கல. அந்த இடத்த குப்பை மாதிரி ஆக்கி வச்சுருக்கான். அதை பார்த்தியா? பார்க்கலையா? கோர்ட்டில் பார்க்கல. இவன் வென்று வெளியில் வழக்கறிஞர் மாதிரி இருக்கான். கெச்சு போடுவான், குளத்தில் போகிறத அடிப்பான், குளத்தில் போகிற கொடுப்பான், குளத்தில் எங்கிட்டு போகிற அதையும் பட்டா போட்டு பவரை போட்டு கிளியராக அடித்து கொடுத்து பட்டா போட்டு பவரை போட்டு வாங்கி கொடுத்துருவான். அங்கே ஒருத்தன் சென்னை மெட்ராஸில் கூவ மாதிரி ஆன்லைனில் கூவ மாதிரி குத்த வச்சு அந்த கம்ப்யூட்டர் கணக்கு ஏற்றி வச்சுருப்பான். அதுதான் கணக்கு. ஒரு மாநிலத்தில் இந்த சேட்டைனா அப்போ 25 மாநிலம் டெல்லி தூ தமிழ்நாடு வரைக்கும் எவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருப்பான். கணக்கை புரிஞ்சு பாரு. இப்போ கணக்கு போடுதாரு. இப்போ பத்திரத்தில் உள்ள கணக்கு இப்போ வெளியில் கோர்ட்டு நடத்தானா அந்த கோர்ட்டை பிடிக்காரு. இது எத்தனை நாளைக்கு கணக்கு போடுதாரோ? ஒட்டு மொத்தமாக சிட்டி கிராமத்தை வலிச்சு அல்வோம்னாரா? கண்டார் வலிமை மானிடப்பே பூரா சிட்டி கிராமத்தில் 2 காலக்கையை தோளில் தூக்கி போட்டு கெட்டடமாக கெட்டி பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். உயிர் வாழ்றதுக்கு என்ன? இருப்பு, இடம், ஆடை, விவசாயம். என்னப்பா யோசனை பண்ணி இருங்கப்பா. படிப்பு படிச்சிருக்கியா? கோர்ட்டில் எல்லா நீதிபதியை பூரா ஜட்ஜி பூரா ஆணு பெண்ணு வழக்கறிஞர். இப்போ புரியுதா இல்லையா? வெளியில் கோர்ட்டு மாதிரி நடத்துதான். பத்திரப்பதிவு வெளியில் வென்று வந்து வழக்கறிஞர், உள்ள பதிவு வந்து பதிவுறவன் ஜட்ஜியாக உட்காந்துருக்கான். புரியுதா இல்லையா? ஜட்ஜினா எப்படி தெரியுதா? பஞ்சாயத்து போர்ட்டில் உட்கார வச்சுருக்கான். பார்த்தா சென்னை மேடாவில் ஒரு பெண்ணை உட்கார வச்சுருக்கானா கருப்பு சிவப்பு ஆடையை போட்டு. அந்த மாதிரி இங்கே பத்திரப்பதிவு பூரா டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் இப்படி உட்காந்துருக்காங்க. ஏன்னா இவங்க அந்த ஆடை போடலை பத்திரப்பதிவில். புரியுதா? அதை காட்ட மாட்டான் வழக்கறிஞர் காட்ட மாட்டான். அதே மாதிரி நீதிமன்ற கோர்ட்டில் ஏற்றவும் மாட்டாங்க.
புரியுதா இல்லையா? ஏற்ற முடியாது அந்த கணக்கு. கள்ளத்தானம் கவனத்தானம் பண்ணி வச்சுருக்கான். பிடிக்கிற புடி நான் தான் பிடிப்பேன். நான் எதுக்கு உட்காந்துருக்கேங்க கேள்வி கேட்கார். கடவுளை மிஞ்சி தப்பு ஒரு எறும்பு தப்பு பண்ணாலும் கணக்கை பிடிப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்க.